சொல்றதுக்கு இல்ல. நீரிடை உறங்கும் ஜங்கு, நிழலிடை உறங்கும் மேதி, தார்மறை உறங்கும் செய்யால் தாரிடை உறங்கும் வண்டுன்னு ராமாயணம் பாடுது. பாருங்க, நீரிடை உறங்கும் சங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணிக்குள்ள சங்கு தூங்குதான், வண்டு தூங்க முடியுமா? ஏன் தூங்குது? அடுத்த வரியை கவனிச்சிங்கன்னா, அது நிம்மதியா இருக்கான். கவலை இல்லாத மனிதனுக்கு தூக்கம் வரும். எல்லாருக்குமா தூக்கம் வருது? கவலை வந்துட்டா தூக்கம் வராது, சந்தோஷம் வந்துட்டாலும் தூக்கம் வராது. தெரியுமா உங்களுக்கு? புதுசா ஒரு பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி முதலிரவு ஒரு வாரம் வாழ்ந்தாரு. திடீர்னு வெளிநாட்டுல வேலை, மனைவியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. ஒரு வாரம் தூங்கல அந்த அம்மா, புருஷன் போயிட்டாருன்னு. போனவர் ஒரு வாரத்துல திரும்பி வந்துட்டாரு, இப்பவும் தூங்கல. வந்துட்டாருங்கிற சந்தோஷம். வாரா துஞ்சின் அப்படின்னு பாடுறாரு வள்ளுவர். அப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டில் என்ன ஆகுது? அப்படிப்பட்ட இந்த தூக்கம் எங்க வரணும்? கவலை இல்லாம தூக்கம். இப்போ வண்டு தூங்குதுன்னா எதனால தூங்குது? அடுத்த வரி, நீரிடை உறங்கும் சங்கு, நிழலிடை உறங்கும் மேதி. எரும மாடு, மேதினா எரும மாடு. எரும மாடு அந்த தண்ணிக்குள்ள போகல, அது தூங்குதான். ஏன் தூங்குது? அதுமையான வளமையா எரும மாடு தண்ணிக்குள்ள போய் இறங்கி கலக்காதனால தண்ணிக்குள்ள இருந்த சீவராஜி எல்லாம் தூங்குதுன்னு பாடுறாரு கம்பர் ராமாயணத்துல. நீரிடை உறங்கும் ஜங்கு, நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு. தார்னா மாலை, மாலையில வண்டு தூங்குதான். ஒரு மலர்ல எவ்வளவு தேன் இருக்கும்? திணை அளவு. திணை அளவு தேனை குறுது அருந்திய வண்டு நிம்மதியா தூங்குதுன்னா அந்த மலர்ல எவ்வளவு தேன் இருந்திருக்கணும், அந்த நாடு எவ்வளவு வளமையா இருந்திருக்கணும். இதையெல்லாம் சொல்லுது இந்த வெண்பா. பாருங்க, அயோத்தி அவ்வளவு வளமையான நாடு, அப்படி இருந்திருக்கு. இதனால மருது அந்த தேனை சாப்பிட்ட வண்டு மயக்கமுற்று அதிலே தூங்குதான். அடுத்தபடியா பாருங்க, தாமரை உறங்கும் செய்யால். தாமரைனா மலர். அந்த தாமரை மலர்களை தூங்குற செய்யால்னா யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமியே தூங்குறாளாம் அயோத்தியில. ஏன் தூங்குறா அப்படின்னா எல்லாரும் கோடீஸ்வரர்களாம். அப்படின்னா கோடீஸ்வரர்கள் மட்டுமில்ல, போதுங்கிற மனசு இருந்துச்சான். இதுக்கு மேல நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனால மகாலட்சுமிக்கு அவருக்கு வேலை இல்லை, மகாலட்சுமியே தூங்குறா. இப்ப நம்ம அப்படியா நினைக்கிறோம்? 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்தாலும் இன்னும் வேணும் வேணும்னு நினைக்கிறோமே, மனசே கேட்கலையே.